நீ கேட்டு ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படத்தை பார்த்தீங்களா? பார்த்தேன் நானு. உண்மையிலேயே வந்து நான் சினிமா முதல்ல நான் லவ் பண்றேன். ஓகேவா? இந்த லவ்னு சொன்னவனே உண்மையிலேயே இந்த நாளைக்கு லவர்ஸ் ஓகேங்களா, அது நினைச்சுன்னு படம் பார்க்க வந்தேன். ஆனா இது லவ்வே கிடையாது. இந்த படம் லவ் பண்ற மாதிரி பண்ணி அந்த மாமியார் வீட்டு மேல லவ் பண்றா போல. நான் சொல்றது புரியுதா? மாமியாரும் மச்சச்சி மேல லவ் பண்றா போல. அதுதான் இந்த கதையோட இலக்கணமே. இது என்னன்னா, தம்பை ராமையா உண்மையிலே இந்த கேரக்டர் எப்படி ஒத்துக்கினாருன்னே தெரியல. அவ்வளவு டம்மியா இருக்கிறாரு. அப்படி சொல்றீங்க? ஆமா, நல்ல நடிகர் தான். ஒய்ஃபு கிட்ட டம்மியா இருக்கிறாரு. வீரனா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா டம்மியா அது அப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா ஒரு தன் மனைவி நல்ல கெத்தா இருக்கிறாங்க, ஒரு கிளாமரா இருக்கிறாங்க. ஆனா வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரு? டம்மியா தான் இருப்பாரு. அது எடுத்துக்காட்டா ஸ்கிரீன் பிளேல கிளீனாவே தெரியுது. இன்னைக்கு நடைமுறைக்கு அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்குதான்னு தெரியல. இருக்கலாம் இருக்கலாம். ஒய்ஃபு கிளாமரா இருந்தாவே பதட்டமா இருக்கும். யாருக்கு? கணவனுக்கலாம். புரியுதா? வீட்டுக்கார் டம்மியா இருந்தா, வீட்டுக்காரர் கெத்தா இருந்தா, ஒய்ஃபு டம்மியா இருந்தா ஒய்ஃபுக்கு பயமா இருக்கும். நம்ம வீட்டுக்காரவனை பட்டினி போயிட போறானே. இதுதாங்க கதையோட ஸ்கிரீன் பிளேவே. இப்ப கேளுங்க. சரி சார், ஒரு மூத்த மருவ பிள்ளையா தம்பிராமைக்கு மூத்த மருவ பிள்ளையா நடிச்சது சத்யனுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதுதாங்க, அவங்க ஒய்ஃபும் கிளாமரா இருக்கிறாங்க, அவருக்கும் பயம் இருக்குது. வயிற்றுல புரிய கட்டுங்கிறாரு. இப்ப புரியுதுங்களா கதை? ஒரு வீட்டுல யார் கிளாமரா இருக்கிறாங்களோ, இன்னொருத்தர் டம்மியா இருக்காங்களோ, அவங்களுக்கு எப்பவுமே பயம் இருந்துன்னே இருக்கும். ஒய்ஃபு மேல பயம் இருந்துட்டு இருக்கும். புரியுதா சொல்றது? அதே மாதிரிதான் ஆண்கள் கெத்தா இருந்தா, பெண்கள் வீக்கா இருந்தா ஆண் மேல டவுட்டாவே இருக்கும். புரியுதா? இதுதாங்க கதை. இது எல்லாமே வருது. காது 2K கிட்ஸ்ல இருந்து 80 கிட்ஸ் 90 கிட்ஸ்ல இருந்து வரைக்கும் வருது. இதுதான் கதை ஸ்கிரீன் பிளே. நல்லா கேட்டுங்க. யாருன்னா லவ் பண்ணனா மாமியார் ரொம்ப அழகா இருக்காங்க பாருங்க, மச்சிஞ்சு ரொம்ப அழகா இருக்காங்க பாருங்க. அடுத்தது மனைவி. ஏன்னா நான் தப்பா சொல்ல, உபதரிப்பு. இந்த உபதரிப்பு மருமகன்னா மாமான்னா அத்தைன்னா என்ன, அந்த உபதரிப்பு தான் நான் சொல்றேன். அதை பாருங்க. அந்த சீன்ல மருமகனுக்கு நன்றி வைக்கிறாங்க, மச்சிஞ்சு முட்டை வைக்குது. இது மாதிரி யாருங்க கிடைக்கும் சொல்லு? எந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும்? கொடுத்து வச்ச சாமியாவன். இந்த 2020 ரொம்ப கொடுத்து வச்ச நடிகர் தான் அவரு. இல்ல மாமியாரும் கிளாமரா இருந்தா என்ன டம்மி தான் என்ன அவனுக்கு புரியலையா? சரியா கண்ணோட்டத்துல அதுதான். அது கணவர் வீக்கா இருக்கிறாங்களாங்க, மதிக்கிறது இல்லைன்னு தெரியுது ஸ்கிரீன் பிளேல. மதிக்கிறது இல்லைன்னு ஸ்கிரீன் பிளேல தெரிய சம்திங். பயம் இருக்குல்ல பொண்டாட்டி மேல. மருமகன் அழகா இருக்காப்புல, பளிச்சுன்னு சூப்பரா இருக்காப்புல, சூப்பரா இருக்கிறாப்புல, பிளே பாய் மாதிரி இருக்காப்புல. நான் சொல்றது இது வந்து கதை வந்து ஃபுல்லா சொல்லக்கூடாது. நீங்க வந்து தைரியம் இருந்தா மாமியார் திரும்பி படம் பாருங்க. தன் மனைவியோட மாமியார் மச்சிச்சோட உட்காந்து பாத்தீங்கன்னா தைரியம் இருக்குதான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து கணவன் மனைவி படம் பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இன்னும் காதலி வேணா படம் பார்த்துருவாங்க. அப்போ புரிய வைக்கிறதுக்கு ஒரு கதையா இருக்குது, சிந்திக்க வைக்கிற ஒரு கதையா தான் அது எடுத்துன்னு போறாங்க ஸ்கிரீன் பிளேல. சார் ரயில் மாதிரி எப்படி நடிச்சிருக்காரு? அதுதாங்க அந்த கதாநாயகன் உசுபத்தி அவருக்கு ஃபயர் ஆயிடுச்சுங்க. இப்ப புரியுதுங்களா? அவர் ஏன் அந்த கதையை கேட்கணும் மனுஷன்? புரியுதா? அவர் ஏன் அந்த கதையை வந்து நோண்டணும் கதாநாயகிட்ட? கதாநாயகி இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டா போல. எப்படி 90s இருந்து சொல்லு வரா போல. அப்ப 90s இருந்து அவர் ஜாலியா இருக்கிறா போல. 90 ஆளுகிட்ட இருந்து 90 வயசு சொல்ல 90 ஆளுகிட்ட இருந்து அவர் ஜாலியா இருக்கிறாரு. அந்த பிளே பாயா 2K இருக்கிறாரு. அப்ப ரவி மேல கோவம் வருமா வராதா? அவரே நோன்றாரு, அவரே கிளம்பி ஓடுறாரு. இப்ப புரியுதுங்களா? நோன்னதான் தப்பு. என்ன சொல்ல வரேன்னா, அந்த கதாநாயகன் கொடுத்து வச்சாலு கிடைச்சா இப்படி ஒரு மாமியார் கிடைக்கணும், கிடைச்சா இப்படி ஒரு மச்சிஞ்சி கிடைக்கணும், கிடைச்சா இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும். அப்பதான் வந்து விட்டு கொடுத்து வாழணும். இதுல கிளைமேக்ஸ்ல என்ன ட்விஸ்ட் வச்சுக்கிறாங்கன்னா, 3 பேரும் வாங்கி எடுக்கிறாங்க. அது குட் பாய்ஸ்னா இல்ல சீடு துண்டு வாங்கி எடுத்தாங்கன்னு தெரியல. யாரு காரணம்னு தெரியல. ஏன்னா தம்பியா ராமையா வந்து டொக்கு, சத்யா என்ன டொக்கா இருக்காப்புல. அங்க இருக்கிறது பிளே பாய் தான் கெத்தா இருக்காப்புல. அவரு காரணமா இருக்கலாமா? இப்ப புரியுதுங்களா கதை? இதுதான் 10 மாசம் கழிச்சு மீண்டும் சந்திப்புன்னு முடிச்சாப்புல. ஒருவேளை பார்ட் 2 வருதான்னு தெரியல. அந்த குடும்பத்தோட பாக்கலாங்களா? குடும்பத்தோட பார்த்தாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சா உட்காந்து பார்க்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்கணுமா? கண்டி ஒரு ஜாலியா பார்த்தாங்கன்னா பிரச்சனை இல்லை.
ஒரு சீரியஸா பார்த்தா தன் மனைவி போய் காமிக்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஆனா ஆம்பளைங்க வந்து தனியா பார்த்துட்டு போயிடலாம். இப்படி ஒரு மாமியார் நம்மளுக்கு கிடைக்கலையே, இப்படி ஒரு மச்சிச்சு ஒண்ணு கிடைக்கலையே, இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கலன்னா ஆம்பளைங்க வந்து பார்க்கலாம். அதுதான் பிளே பாய் கதையா வச்சுக்கிறாங்க. பிளே பாய் தான். ஓகேங்களா? எப்படிங்க அது? தயவுசெய்து எல்லாம் லவ் பண்றவங்க மட்டும் வந்து பிரேக்அப் பண்ணீங்கன்னா அவங்க பிளே பாய் மாறதுக்கு காரணம் நிறைய இருக்கு. புரியுதுங்களா? சின்சியரா லவ் பண்றீங்க, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி பிரேக்அப்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சுன்னா அடுத்த நிமிஷம் பிளே பாய் மாறலாம். அவன் 90 கிட்ட எல்லாம் போயிட்டு வருவான். புரியுதுங்களா? தப்பா சொல்ல. அந்த அளவுக்கு கிறிஸ்ட் ஆயிடுவான், ஜாலியா ஆயிடுவான். இது இல்லைன்னா இன்னொன்னு போயின்னு இருப்பான், அது இல்லைன்னா இன்னொன்னு போயின்னு இருப்பான். அவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். கவலைப்படுற போது பாதிக்கப்பட்ட பொண்ணுதான். ஏன்னா அவங்ககிட்ட உண்மை இருக்குது. உண்மையா இருந்து சொல்றான். பிளே பாய் உண்மையை சொல்லிடுவான், பொய் பேச மாட்டான். புரியுதா சொல்றது? அல்ல இது இல்லைன்னா ஏன் வருத்தப்படணும்? இன்னொரு பொண்ணு அதான் இந்த படத்தை வச்சுக்கிறாங்களே ட்விஸ்ட். அவ பிரேக்அப் பண்றா, தன் தோல்வி வரால ஏன்னா காலியா இருக்குதுன்னு. ஏய் நீ தான் பிரேக்அப் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்றேன். இப்ப புரியுதுங்களா? பிளே பாய் எதை பத்தி கவலைப்படுறான்? அவனுக்கு கவலையெல்லாம் சந்தோஷம் தான். அவனை யாராலும் தோக்கடிக்க முடியாது, அவனை மனசை காயப்படுத்த முடியாது. காயப்பட்டாலும் அந்த மருந்து, அவனோட பீரு, 4 ஜாலியா ஃப்ரெண்ட்ஸு கட்டாவே ஜாலியா இருப்பான். இதுதாங்க கதை. பிளே பாய் பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்க முடியாது. ஆமா, பிளே பாய் பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்க முடியாது.